والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد وروي أن النبي صلى الله عليه وسلم நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொட்டு அதாவது அவர் சொல்கிறார்கள் قال إن الله اصطفى من ولد إبراهيم إسماعيل அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாயன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களிலிருந்து அல்லாஹ் தேர்ந்தெடுத்தார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வங்கஷத்தை சொல்வது அவங்க உயர்ந்த வங்கிஷம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வங்கிஷம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிருந்து வரக்கூடிய அந்த வங்கிஷத்துல எந்த விதமான ஒரு கலப்போ எந்த விதமான ஒரு ஷிர்கோ அங்கு சேரவில்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாயன் அதை பரிசுத்தமாக அல்லாஹ் பேசுகிறான். நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய பிச்சரத்தை அல்லாஹ் தஆலா சுஜூது செய்யக்கூடிய அந்த கூட்டத்திலிருந்து அல்லாஹ் கொண்டு வந்திருக்கிறான். எனவே அவங்களோட கூட்டம் அவங்களுடைய வங்கிஷம் ரொம்ப சிறந்த வங்கிஷம். அவங்க சொன்னார்கள் எப்படின்னு சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாயன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிலிருந்து அவனுடைய பிள்ளைகளிலிருந்து அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை. வஸ்தபா மின் வலதி இஸ்மாயில் பனி கினானா, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிள்ளைகளிலிருந்து அல்லாஹ் தஆலா பனு கினானான்னு சொல்லக்கூடிய அந்த கூட்டத்தை அந்த வம்சத்தை அல்லாஹ் தஆலா தேர்ந்தெடுத்தான். வஸ்தபா மின் பனி கினானத குரைஷா, இன்னும் பனு கினானா அந்த கூட்டத்திலிருந்து அல்லாஹ் தஆலா அந்த பிள்ளைகளிலிருந்து அல்லாஹ் குறைஷி கோத்திரத்தை அல்லாஹ் உருவாக்கினான், அவர்களை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். வஸ்தபா மின் குரைஷின் பனி ஹாஷிம், இன்னும் குறைஷி கோத்திரத்திலிருந்து அல்லாஹ் தஆலா பனு ஹாஷிம்களை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். வஸ்தஃபானி மின் பனி ஹாஷிம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாயன் பனு ஹாஷிம்களுடைய கோத்திரத்தில் அல்லாஹ் தஆலா என்னை தேர்ந்தெடுத்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வங்கிஷம் அப்படி சிறப்பானது. எனவே அவங்களோட வங்கிஷத்துல எந்த விதமான கலப்புகளோ ஒன்றும் இல்லை. நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தாய் தந்தை எல்லாம் ஹக்கான வழியிலே ஓரிரை கொள்கையிலே வாழ்ந்தவர்கள். அவங்க அல்லாஹ் தஆலா நாயனுடைய அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாயன் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து அல்லாஹ் கலிமா தான் கொண்டு வருகிறான். லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை தான் அல்லாஹ் அன்றைய காலத்துடைய எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் என்பதை அவங்க விசுவாசம் கொள்ளணும், அல்லாஹ் ஒருவன் என்று விசுவாசம் கொள்ளணும். இதுதான் ஈமானியத்து. அவ்வாறு வந்து 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 எல்லா நபிமார்களும் சொன்ன ஒரே செய்திதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் இறைவன், அவனைத்தான் நாங்கள் வணங்க வேண்டும் என்ற செய்தியை சொன்ன பொழுது அவங்க நபிமார்கள் வஃபாத்தான இடத்துல சில மக்கள் என்ன செஞ்சாங்க, சைத்தானுடைய அவனுடைய அந்த ஊசாட்டத்தினால நபிமார்களை சிலை செய்து வணங்கினார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து வந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பின்னால் வரக்கூடிய சமுதாயத்துக்கு சைத்தான் வந்து அவன் என்ன செய்தான், இவர்களுக்கு நீங்க நன்றி செலுத்துங்கள், இவர்கள் நல்ல மனிதர்கள் என்று சொல்லி அது உள்ளம தான் நல்லவர்களுக்கு நன்றி செலுத்தணும், நன்றி அல்லாஹ் தஆலா நான் பாடம் எடுக்கின்றான், அல்லாஹ் தஆலா நான் நன்றி செய்வதை அவன் பாடம் எடுக்கிறான். அவ்வாறு வந்து சைத்தான் மனிதர்களுடைய உள்ளத்துல அப்படியே கூட்டி 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 அதை சிலை வணக்கமாக ஆக்க வைத்துட்டான். அது பின்னால அல்லாஹ் தஆலா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்பி இந்த சிலை வணக்கத்தை அதாவது ஒழிப்பதற்காகவே நாங்கள் மிச்சம் பாடுபட்டார்கள். இருந்தாலும் அந்த கலிமா என்று சொல்லக்கூடிய தூய்மையான அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய ஏகதெய்வ கொள்கையின் அந்த கலிமாவின் கருத்து எல்லா நபிமார்களுடைய காலத்திலும் அது கொண்டு வந்து கொண்டே இருந்தது. அதைத்தான் நாயகம் ஸல்லல்லாஹு ஹயாத்தாக்குறார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதைத்தான் ஹயாத்தாக்குறார்கள். எனவே அந்த காலத்துல வாழ்ந்த நபிமார்களுடைய கவும்கள் அப்படியே ஹக்கின் பேரில் வாழ்ந்தவர்கள் இருந்தார்கள். அது நாயகம் ஸல்லல்லாஹுடைய குடும்பம் அப்படித்தான் இருந்தார். எனவேதான் அவங்க சிறந்த குடும்பம், அவங்க சிறப்பான குடும்பம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்துல எந்த விதமான ஒரு ஷிர்கோ எந்த விதமான ஒரு தெய்வீக அதாவது சிலை வணக்கங்களோ இருக்கவில்லை. அவங்களோட குடும்பம் சிறந்த குடும்பம். எந்த விசுவாசம் தாங்க இருக்கும். இது ஒரு மோமினுக்கு கட்டாயம் தேவையா? உத்தரத்தை கொண்டு செல்லுவார் அவங்க தப்பி கொடுத்து ஸல்லல்லாஹு அவங்களோட தாய் தாப்பர் இப்படி அப்படிலாம் செல்லுவாங்க. அவ்வாறு செல்லக்கூடாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாயன் அவர்களை தூய்மையான கற்பத்திலிருந்து அல்லாஹ் கொண்டு வந்தான் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். எப்படி கொண்டு வரான்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாயன் கண்மணியாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய செய்தி சொல்லுகின்ற பொழுது சொல்லுகிறார்கள். எவ்வாறு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்லுகிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் قال ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குந்து நூரன் பைன யதையில்லாஹி தஆலா قبل ان يخلق آدم ب1000 أيام. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாயன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைக்க 2000 வருஷத்துக்கு முன்னால் அல்லாஹ் தஆலா என்னை அவன் சமூகத்தில் அல்லாஹ் ஒளியாக வைச்சார். நாங்க விசுவாசம் கொள்ள வேண்டிய அல்லாஹ் தஆலா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நூறாக அல்லாஹ் வைத்தான். அந்த நூறு வகான நூறு யுஸப்பிஹு அல்லாஹ் தஆலா, அந்த நூறு அல்லாஹ் தஆலா நாயனை நூறண்டா வெளிச்சம் ஒளி.
அது அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்து கொண்டே இருந்தது. வதுஸப்பிஹுல் மலாயிகத்து பிதஸ்பீஹி, அந்த தஸ்பீஹை கேட்டு எல்லா மலக்குகளும் தஸ்பீஹ் செய்து கொண்டே இருந்தார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைச்சி ஃபஅஹபத்னி அல்லாஹ் தஆலா இலல் அர்லி ஃபீ சுல்பி ஆதம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைச்சி அவங்களை சொர்க்கத்தில் அல்லாஹ் வச்ச பொழுது சொர்க்கத்தில் அவர்கள் ஷைத்தான் வைத்து அவர்களை தின்ன வேண்டாம் என்ற கனியை சாப்பிட்டதினால 2 பேரும் பூமிக்கு வந்தார்கள் அல்லவா. அந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா அவர்களின் முதுகன் தண்டிலே அல்லாஹ் என் ஒளியை வைத்தான், என் ஒளியை அல்லாஹ் தஆலா வைத்தான். வஜஅலனி ஃபீ சுல்பி நூஹின் ஃபீ ஸஃபீனா, அதுக்கு பின்னால ஒவ்வொரு நபிமாருடைய முதுகன் தண்டிலும் அந்த ஒளி அல்லாஹ் வைத்தான். இப்படி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க ஒரு கப்பல் கட்டினார்கள். எல்லா மக்களுமே நாசம் அடைந்து போனார்கள். அந்த கப்பல்ல யார் ஏறினார்களோ அவங்க எல்லாம் ஈடேற்றம் பெற்றார்களே. அவர்கள் ஈடேற்றம் பெற்ற காரணம் என் ஒளி அங்கு இருந்தது. நான் ஸல்லல்லாஹுடைய ஒளி அங்கு முதுகன் தண்டிலே இருந்தது. எனவே அந்த பாதுகாப்பு அதில் உள்ள அத்தனை பேருக்கும் கிடைச்சது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய முதுகன் தண்டுக்கு வந்தது என்னுடைய ஒளி. அப்பொழுது நம்ரூத் அவர்களை நெருப்பில் போட்ட நேரத்தில் அந்த ஒளியை நெருப்பு தீண்டவில்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை பாதுகாத்தான். சும்மலம் யஸல் யன்குலுனி மின் அஸ்ராபில் கரீமத்தில் பாஹிரா, அவ்வாறு நபிமாருடைய முதுகன் தண்டிலே வந்து எப்படி அர்ஹாமி ஜக்கியத்தி தாஹிரா, அந்த தூய்மையான மனமான, அதாவது ஒரு தாயுடைய கற்ப குவலையில் வருகின்ற வரையில் அல்லாஹ் அவ்வாறு கொண்டு கொண்டே இருந்தான். இலா அன் அஹ்ரஜனி அல்லாஹு, அல்லாஹ் என்னை இந்த உலகத்துக்கு வெளியாக்கின்ற வரையில் அவ்வாறு கொண்டான். மின்பைனி அபவைய யம் லம் யல்தகியா அலா சிவாயின் கத், அவர்களுக்கு எந்த விதமான ஒரு தீங்கும் எந்த விதமான ஒரு சிறுக்குகளோ குஃபுர்களோ ஒன்றும் கடவில்லை. அல்லாஹ் தஆலா அவர்களை பாதுகாத்துக் கொண்டே வந்தான். வந்து ஆமினா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் என்னை, என் தாயார் என்னை ஈண்டெடுக்கின்ற வரையில், அப்பொழுதுதான் என் ஒளி உலகத்துக்கு என்னை கொண்டு அல்லாஹ் வெளியாக்குறார். வைத்து படிக்கிறார், மாசால நூறு முஹம்மதின் முதனக்கிலா, நாம் ஸல்லல்லாஹுடைய அந்த ஒளி என்பது நீங்காமல் வந்து கொண்டு இருந்தது. உயர்த்தியான தூய்மையானவருடைய அந்த மனமானவர்களே வந்து ஹத்தாலி அப்துல்லாஹி, என் தகப்பனுடைய அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அவனுக்கு வருகின்ற வரையில் ஜா முத்தஹரா வபிவஜ்ஹி ஆமினத்தின் பதா முத்தஹல்லிலா, ஆமினா ரலியல்லாஹு தஆலா அவருடைய கற்பத்துக்கு வந்த பொழுது அவனுடைய முகம் இலங்கி விட்டது. அவனுடைய முகத்து அல்லாஹ் தஆலா அந்த ஒளியை கொடுத்தான். அதன் பின் அல்லாஹ் துனியாவில் என்ன வெளியாக்கினான். ஸல்லல்லாஹுடைய வங்கிஷம் சிறப்பான வங்கிஷம். எனவே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்துக்கு எந்த விதமான ஷிர்க்குகளோ எந்த விதமான அதாவது அல்லாஹ்வுக்கு மறுப்பான எந்த ஒரு ஷிர்க்குகளோ சேராத குடும்பம் தான் அந்த குடும்பம். அதிலே மக்கள்கள் அதாவது ஸல்லல்லாஹுடைய அந்த வங்கிஷம் வந்ததுதான் சொல்லு. எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவ்வாறு கண்மணியாம் ஸல்லல்லாஹு அவங்க சஹாபாக்களுக்கு எல்லாம் அவங்க மார்க்கத்தை பறிச்சு கொடுத்து எந்த அளவுக்கு சொன்னா அவங்க சொன்னார்கள், இந்த உலகத்துல பணம் என்று மக்கள் அலைஞ்சு திரிகிறார்கள் அல்லவா. நம்ம சொன்னாங்க இப்படி தெரியுமா ஸல்லல்லாஹு அவங்க ஒரு ஹதீஸ்ல ஊதீது மஃபாத்திய ஹஸாயினில் அர்த் சொன்னார்கள், இந்த உலகத்துடைய எல்லா கருவூலத்தின் எல்லா பொக்கிஷத்திலையும் எல்லா செல்வத்திலையும் எல்லா பொக்கிஷத்தின் கருவூலத்தின் திறவுகோலை அல்லாஹ் என் கையில் தந்திருக்கிறான். அப்ப எல்லா செல்வமும் அவனோட கை நிற்குது. கடலுக்குள் இருந்தாலும் சரி, ஆகாயத்தின் மேல் இருந்தாலும் சரி, உலகத்தில் எந்த பக்கத்தில் இருந்தாலும் எந்த பக்கத்தில் இருந்தாலும் அத்துணை செல்வத்தின் திறவுகோலும் அல்லாஹ் என் கையில் தந்திருக்கிறான்னு சொன்னாங்க. அப்ப எப்பேற்பட்ட ஒரு நபி அவங்க. ஆனா உலகத்தில் அவங்க எப்படி வாழ்ந்தாங்கன்னு சொன்னா, அவங்க வாழ்ந்தது மிகவும் எளிமையான வாழ்க்கை. அவங்க மட்டுமல்ல, அவங்களோட பொஞ்சாதியுடைய வாழ்க்கை, அவங்களுடைய மனைவிமாருடைய வாழ்க்கை, அவங்களோட மகளுடைய வாழ்க்கை, அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவங்களோட வாழ்க்கை. உலகத்தில் எந்த குடிசையில் வாழ்ந்தாலும் என் உம்மத்துக்கு வாழக்கூடிய வழியைத்தான் ஸல்லல்லாஹு காட்டி கொடுத்தார்களே. அப்பேற்பட்ட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உலகத்தின் இன்பத்தை அவங்க ஆசை வைத்தவங்க அல்ல. இருந்த போதிலும் உலகத்துடைய மக்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கொடுத்தார்கள். எந்த பிரச்சனை வந்தாலும் சரிதான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு நாள் தினத்தில் பள்ளிவாசலுக்கு வருகின்ற பொழுது தஹ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல் மஸ்ஜித், பள்ளிக்கு ரசூலுல்லாஹ் வந்தார்கள். அப்பொழுது நாம் ஸல்லல்லாஹு காண்கின்றார்கள், அந்த பள்ளியில ஒருவர் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவங்களுக்கு யுக்காலஹு அபூ உமாமா, அவங்களுக்கு அபூ உமாமான்னு பேர் சொல்லப்படும். ஸல்லல்லாஹு கேட்டாங்களாம், அபூ உமாமாவே ரலியல்லாஹு அன்ஹு, நான் உங்களை இந்த வக்திலே காண மாட்டேனே, தொழுகைக்குரிய நேரம் அல்லவே, நீங்கள் ஏன் வந்தீர்கள்? ஸல்லல்லாஹு கேட்டாங்க. என்ன சொன்னால் பள்ளிவாசலுக்கு போகலும் கேளும், ஆனாலும் வளமைக்கு இவங்களை கண்டுபடுவதில்லை. ஸல்லல்லாஹு கேட்டாங்களாம், என்ன இன்றைக்கு நீங்க வந்திருக்கிறீர்கள்? சொன்னாங்க, உம்மூமுன் யா ரசூலுல்லாஹ் லஸிமத்தின் துயூன், என் வாழ்க்கையில் கஷ்டம் வந்து விட்டது யா ரசூலுல்லாஹ், சரியான கவலை எனக்கு.
லசிமத்தை நீ தூயோன்னு அது வேற. என்னுடைய வாழ்க்கையில வியாபாரத்துல எல்லாமே கடன், கை பிடிக்க எல்லாமே கடன், எல்லாம் கஷ்டம் யார சொல்லலாம். என்னால தாங்க முடியாது இந்த கவலைகளையும் இந்த கடனையும். அதனால் அல்லாஹ்வோட பள்ளிவாசலுக்கு வந்துட்டேன் யார சொல்லலாம். அல்லாஹ்வோட பள்ளிவாசல் தான் ஒதுங்கும் இடம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பள்ளிவாசலுக்கு வந்து இந்த சம்பவத்தை பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது அவங்க கேட்டாங்க, நம்ம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் உங்களுக்கு கொண்டு சொல்லி தரட்டுமா? இதை நீங்க ஓதி வந்தேன்னு சொன்னால் உங்களோட கடனும் பேத்திடும், உங்களோட கஷ்டங்களும் பேத்திடும், கவலையும் பேத்திடும். பலா யார சொல்லுவோம், ஆம் யார சொல்லித்தாங்க. நாம் சொன்னாங்க, இதை அஸ்பகத்த வாம்சி, நீங்கள் காலையிலும் மாலையிலும் நான் சொல்லித்தரக்கூடிய இதை ஓதி வாருங்கள். இதை எங்களோட வாழ்க்கையில நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யாரோட தொடர்பு? அல்லாஹ்வோட. அவங்களுக்கு வரக்கூடிய செய்தி எல்லாம் அல்லாஹ் படுத்திருந்தார். என்னுடைய நபி அல்லாஹ் சொல்லுவமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யு யூஹா. என் நபி ஒரு போதும் அவங்க மனோ இச்சையில் பேச மாட்டார்கள். அவங்க எது பேசினாலும் அது என்னுடைய வஹியத்தா இருக்கும் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். அவங்களோட சொல்லுக்கு அப்படி அல்லாஹ் மதிப்பு கொடுக்கிறார். நாங்களும் இன்னும் மதிப்பு கொடுக்கல. இதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களோட சொல்லை அல்லாஹ் மதித்து பேசுகிறான். என் நபி பேசினான், எல்லாம் உண்மைதான். அவங்க சின்னத்த சஹாபாக்கள் மடி திறந்து கேட்டார், கைப்பிச்சை கேட்டு தன்னுடைய அதாவது அவங்க கையேந்து கேட்டார், யார் சொல்லித்தாருங்கள், யார் சொல்ல நான் செய்து வருகிறேன். சொன்னாங்க, நீங்க ஓதி வாருங்கள் இந்த துவாவை. இந்த நான் சொல்ல போற துவாய்க்கு அல்லவா, இந்த துவாவை தக்கியாவில் 5 நேர தொழுகையிலையும் இது போட்டிக்கு இன்னும் ஓதுங்க எல்லாரும். சொன்னார்கள், நீங்க ஓதுங்கோ, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹஸன். யா அல்லாஹ், நான் கார்மானம் தேடுகிறேன். இதா சொல்லி கொடுக்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு நபி இருக்கும் காலத்தில் தான் அறிவுகள் எல்லாம் உண்மையான அறிவு வந்து கொண்டிருக்கிறேன். அது அல்லாஹ்விடம் இருந்து வரும். நபி வஃபாத் ஆகிவிட்டால் அறிவு அல்லாஹ்விடம் இருந்து வாரில்லை. அவங்க கொடுத்த இல்முகள் இருந்துதான் அல்லாஹ் கொடுக்கிறான். அல்லாஹ் வகை செய்திகளை அதிகமாக கொடுக்கக்கூடிய காலம் எப்ப தெரியுமா? நபி உலகத்தில் வாழும் காலத்தில் தான். அதுக்கு பின்னால் ஃபித்னா தான் வரப்பாக்கும். எனவேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட நேரடியாக பெற்ற சஹாபாக்கள் எத்தனையோ துஆக்களை பெற்றுக் கொண்டார்கள். அதில் ஒன்று தான் இது, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹஸன். நீங்க ஓதி வாருங்க, அபூ உமாமாவை சொல்லுங்கள். அதாவது, யா அல்லாஹ், நான் உன்னிடத்துல கவலை துக்கங்களை விட்டும் கார்மானம் தேடுகிறேன். ஒரு மனுஷனுக்கு கவலை வந்தா அவனுக்கு திண்ணை மேலா, அவனுக்கு சந்தோஷம் பேய்த்திடும், அவனோட முகத்தில் அப்படியே காட்டிடம் எல்லாம், அவனோட வாழ்க்கையில் அவன் முன்னேறக்கூடியவனாக இருந்தாலும் அவனோட முயற்சியெல்லாம் அப்படியே குன்றி போகும், எல்லாம் தடங்களாக பேய்த்திடும். கவலை வந்துட்டா, பசி இல்லை, தின்ன மேலா, குடிக்கும் மேலா. ஏன் தெரியுமா? அவனோட உள்ளத்துல கவலை நிறைஞ்சு விட்டது. அப்ப கேட்டாங்க, நீங்கள் கேளுங்கள், யா அல்லாஹ், என்னை உன்னிடத்தில் நான் கார்மானம் தேடுகிறேன். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹஸன் வ அஊது பிக மினல் அஜ்ஸி வல் கஸல். மினல் அஜ்ஸி வல் கஸல், இயலாமை என்று வரக்கூடிய இடம். எனக்கு செய்ய இயலாது, எனக்கு இயலாது, ஏலான்னு பின்னுக்காய் கொண்டு வாழக்கூடிய மக்கள்கள். இல்லை, உன்னால செய்ய முடியும். அப்ப உனக்கு செய்ய முடியாத இயலாமை வந்து விட்டார். இன்னும் சோம்பேறித்தனம், ஒரே முண்டு படுக்க தான் வாழ்க்கையில. அவனால ஒன்றும் செய்ய முடியாது. அவனோட உள்ளத்தை அப்படி பிடிச்சி வச்சிக்கி அந்த இயலாமையும், எனக்கு ஏலா, என்னால செய்ய ஏலா என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துக்கு வந்துட்டான். என்னால படிக்க இயலாது, எனக்கு பாஸ் ஆக இயலாது என்பது எல்லாம் வரும். இல்லை, உனக்கு கேளும், சொல்லாம் ஏலும், நீ இதை கேளலாம். இன்னும் சோம்பேறித்தனத்தை விட்டு, யா அல்லாஹ், நான் உன்ட கார்மானம் தெரியுது. சோம்பேறித்தனம் ஒருத்தனை பிடிச்சு கொண்டுட்டா அதன் பின்னால் ஒன்றும் இயங்காது. இதெல்லாம் வந்து மனுஷன் வாழ்க்கையில் அவன் முன்னேற்றத்துக்கு தடையான விஷயங்கள். முன்னேற்றத்துக்கு தடையான விஷயங்களை தான் ஸல்லல்லாஹு இப்ப சொல்லிக் கொடுக்கு. அதுக்கு நிவாரணம், இது நிவாரணம் சொல்லிக் கொடுக்கு. அப்ப நீ அப்புறம் சொன்னாங்களா, வஅஊது பிக மினல் ஜுப்னி வல் புஹுல். யா அல்லாஹ், கோழைத்தனம், ஒன்றுக்கு முன்னுக்கு போர் இல்லை, நல்ல விஷயத்துக்கு முன்னுக்கு போறான் இல்லை, உடுக்குள்ள வாங்கி கொண்டே இருப்பான். கோழைத்தனம், இன்னும் வஹல் சொல்லக்கூடிய உலோபித்தனம். கையில பணம் வைக்குது, கொடுக்க புரியவில்லை, கையில பணம் வைக்குது, எண்ணி வைப்பான், அடிக்கடிக்க வைப்பான். இதை கொடுத்துடுவோமே, நல்ல விஷயத்துக்கு நான் செலவழிப்போமே, அல்லாஹ் எனக்கு தருவான் என்று நல்லெண்ணம் அவனுக்கு வாரில்லை. லோபித்தனம் அவனுடைய உள்ளத்தை பிடிச்சு கொண்டிருக்குது. இதால குறைஞ்சிடுமே என்று அவனுக்கு ஒரு பயம். குறையதுதானே, கிணத்திலிருந்து அல்ல தண்ணி வந்து கொடுத்தா இருக்கும். நாங்க தண்ணி எடுக்கிற கிணத்திலிருந்து வர மேலுக்கு தண்ணி வரும். நாங்க பழுவோம், குளிப்போம், குடிப்போம், தண்ணி செலவு தான். ஆனா அல்லாஹ் அவன் வீட்டுல கொடுத்து கொண்டே இருப்பான் புதிய தண்ணீர். அது அல்லாஹ்வுடைய கையில் இருக்குது. நான் செலவழிக்கும் பணத்தில் இருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாயன் ஒருபோதும் நல்ல விஷயத்துக்கு நீ ஒரு குறைஞ்சு போகாது.
அல்லாஹ் ஒன்றுக்கு 10 தந்து கொண்டே இருப்பான். அல்லாஹ் ஒன்றுக்கு 10 தந்து கொண்டே இருப்பான். உனக்கு தெரியாது, அது அல்லாஹ்ட கையில தாய்க்குது. நீ நல்ல விஷயத்துல இது ஒன்றும் செய்யாம அவனுடைய உள்ளத்துல லோபித்தனம் பிடிச்சு கொண்டு இருக்கும். இப்ப 10,000 பேத்திட்டதே அப்படி நான் பொருண்டு போகுதே 15 போகுது. இவனுடைய உள்ளத்தில் நான் செலவழிப்பது எதற்காக என்று அவன் பார்க்க இல்லை. நல்ல விஷயத்துக்கு செலவழிப்பான். நல்ல விஷயத்துக்கு செலவழிப்பதில் உங்களுடைய உள்ளத்தை நீங்க தாராளமாக்கிக் கொள்ளுங்கள். உபக்க சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவங்க தன் பணம் முழுவதையும் அவங்க மார்க்கத்துக்கு அவன் செலவழித்தார்கள். ஹதீஜா அம்மையார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க ஒரு பெரிய ராஜாவோட மகள், ஹுவைலித் ராஜாவுடைய மகள். அவங்க என்ன செஞ்சாங்க? தன்னுடைய பணங்கள் எல்லாம் இஸ்லாத்துக்கு செலவழித்தார்கள். கடைசி நேரத்தில் அவங்களுக்கு சோமில்லாம் பிடிக்குது. சோமில்லாம் பிடிக்கின்ற பொழுது அவங்க சொல்கிறார்கள், ஃபாத்திமா நாயகி ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட, மகளே, அவங்க சின்ன பிள்ளை சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹ் பள்ளிவாசல் இருக்கிறாங்க, நீங்க போய் செல்லுங்க மகளே, என்ன கொஞ்சம் போர்த்துக்குள்ள ஒரு போர்வை ஒன்று அவனோட மேல ஒன்று நீக்கி ரசூலுல்லாஹ் அதை கொஞ்சம் கேட்டுட்டு வாங்க. ரசூலுல்லாஹ் ஹஜ்ஜ நாயகி கூதல நடுங்க. ஒரு ஹுவைலித் ராஜாவின் மகள், அல்லாஹ்வின் ரசூலுடைய மனைவி, இருடக ரட்சகர் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நாட்டின் முழு உலகத்துக்குமே வந்த நபி, கடைசி நபி, எல்லாரிலும் சிறந்த நபி. தன் மனைவியின் வாழ்க்கை ஓடி போச்சுனாங்களாம். ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா, யா ரசூலுல்லாஹ், என்னுடைய அன்பு தகப்பனே, உம்மா இப்படி சொன்னாங்க. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய அப்படி போரை கொடுத்து சொன்னாங்க, மகளே கொண்டு போய் ஃபதீஜாக்கு இதை போத்துங்க, எடுத்துக்கொண்டு போய் கொடுத்துட்டாங்க. சொல்லாம பின்னாலே வந்துட்டாங்க. ஏன்னா அப்படி அன்பு அவங்க மனைவிமாரோட அன்பு. ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு அவர்களை பற்றி அவனோட வஃபாத்துக்கு பின்னால யாரு சரி பேசுச்சுன்னா ரசூலுல்லாஹ் ஏசுவாங்க, என் மனைவி கொண்டு பேசாதீங்க. என் மனைவி நான் எனக்காக வேண்டி இஸ்லாத்துக்காக வேண்டி அத்தனையும் செலவு செய்தவங்க. இது புகாரியுடைய ஹதீஸ். என்னுடைய மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்காக வேண்டி அல்லாஹ் சொர்க்கத்தில் அல்லாஹ் ஒரு முத்து மாளிகை வச்சிருக்கான். கியாமத் நாள்ல அல்லாஹ் அவங்களுக்கு அங்க வச்சிருக்கான். எனவே ஹதீஜா கொண்டு செல்லாதீர்கள் என்று சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி அவங்க ஒரு ஆடு அறுப்பாங்களாம். யாரு? ஹதீஜா நாயுடைய அந்த இறக்கத்தில் அவங்களுக்காக வேண்டி ஒன்று அறுத்து அந்த இறைச்சிகளை அவங்க விரும்பின தோழி மாறிக்கிறாங்க. அவங்களோட நண்பிகள், அவங்களுடைய அன்பான கூட்டாளி மாறிக்கிறாங்க, அவங்களுக்கு அனுப்பி வைப்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி அவங்க அவங்களோட வஃபாத்துக்கு பின்னால் செய்யக்கூடிய வேலை. எனவே மனிதனுடைய வாழ்க்கையில வரக்கூடிய இந்த லோபித்தனம் இருக்குது அல்லவா, இது லோபித்தனம் ஒரு நசல் தான். நல்ல விஷயத்துக்கு செலவழிக்கும், கெட்ட விஷயங்களுக்கு நாங்கள் எவ்வளவு கொடுத்துக்கொண்டு நிற்கும், எத்தனை ரீலோட் போட்டுக்கொண்டு நிற்கும், நாங்கள் வாழ்க்கையில எவ்வளவு நாங்கள் ஃபோன் பார்த்துக்கொண்டு நிற்கும், அறியாமலே பேத்துக்கொண்டு நிற்கும். அதை பற்றி கணக்கும் இல்லை, தேடுவோம் இல்லை, பார்க்கவும் இல்லை. நல்ல ஒரு விஷயத்தை கொடுக்க செல்ல அதுதான் நாங்கள் யோசனை பண்ணோம். இல்லை, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாயன், நீ வரும் பொழுது கொண்டு வருவோம் இல்லை, நீ போகும்போது நீ கொண்டு போகிறாய் என்ன தெரியுமா, நீ செஞ்ச நன்மைகளை மட்டும் கொண்டு போ, பாவங்களை வச்சுட்டு வைத்துட்டு அப்ப தௌபாக்கு வந்துட்டு அப்ப உன்னுடைய சதகாக்கள் வந்து உன்னுடைய பலாய்கள் எல்லாம் இல்லாமலாக்கும். எனவேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுடைய மஜ்லிஸுக்கு நாம் இன்னும் மக்களுக்கு தாராளமான எளிமையான மக்கள்கள், கஷ்டமான மக்களுக்கு நாங்கள் கொடுப்பதில் ஒன்றும் குறைஞ்சு போவாது. அல்லாஹ் பரக்கத்தாக்குவான். அப்ப அல்லாஹ் சொல்லிக் கொடுக்காங்க, அல்லாஹும்ம நாயனே, நான் உன்னிடத்தில் காரணமான திருகிறேன், மினல் ஜுப்னி வல் புஹுல் வ அஊது பிக்க மின் கலபத்தி தெயின். யா அல்லாஹ், நான் வாழ்க்கையில வியாபாரம் செய்கின்றேன், என்னிடத்துல வியாபாரம் செய்கின்ற பொழுது ஏதாவது ஒரு தங்கடம் வரும், ஏதாவது ஒரு செலவு வந்துடும், ஏதாவது ஒரு நசல் வந்துடும். அதுக்கு செலவழிக்கின்ற பொழுது வியாபாரத்துல பணத்துல கடன் வாங்குவோம், கடன் கூடிக்கொண்டே போகும். அப்ப கலபத்தி தெயின், கடன் அதிகமாகறதை விட்டும் நான் அல்லாஹ்விடத்தில் காரணமான தேடுகிறேன். நான் சொல்லிக் கொடுத்தார்கள், இதை நீ அல்லாஹ்ட்ட கேளு. வக்கஹரி ரிஜால், நீ கடனாளியாகிவிட்டால் மக்களுக்கு நீ அடிமையாகுவாய். மக்கள் உன்னை என்ன செய்வார்கள்? ஏறி மிதிப்பார்கள். கடனாளி உன்னுடைய கடனை கொடுக்க வேண்டியவனை கண்டுட்டா என்ன செய்ய? ஓடுவாய், மறைப்பாய், நீ அதாவது பொய் சொல்லுவார், உன்னை அவர்கள் அடக்குவார்கள், உன்னை அவர்கள் பயமுறுத்துவார்கள். இதெல்லாம் வந்துடும். ஒரு மனுஷன் கடன் பட்டுட்டால், வாழ்க்கையில் அவன் ஏழாமை விட்டால், இதெல்லாம் நீ ஓதி வந்தால் உன்னுடைய யார் சொல்லிக் கொடுக்க? கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹியை சுமந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய அல் குர்ஆனை சுமந்த நபி அவங்க. நீங்க இதை ஓதி வாங்க, உங்களுக்கு எல்லாம் பேத்துரும், எல்லா பிரச்சனையும் பேத்துரும் என்று யாருக்கு சொல்லிக் கொடுக்க? பள்ளி வாசல்ல அபு உமாமா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய கஷ்டத்தை சொன்ன பொழுது யார்கிட்ட சொன்ன? ரசூலுல்லாஹ் தான் சொன்ன. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி மறந்து சொல்லிக் கொடுத்தாங்க, இது ஓதுவாங்க. அவங்க சொல்லாங்க, எப்படி தெரியுமா? கால ஃபகுல்துனா, நான் இதை ஓதி வந்தேன். யார்? அபு உமாமா நல்லா சொல்லுவாங்க, நான் ஓதி வந்தேன். கல்லா ஐனி வகலா அன்னி தெய்னி, என்னுடைய கடன் எல்லாவற்றையும் அல்லாஹ் இல்லாமல் ஆக்கிட்டான். கொஞ்ச நாள் போச்சு. என்னுடைய என்னுடைய அதாவது கவலை, மனசில் இந்த கவலை எல்லாம் இல்லாமல் ஆக்கி அல்லாஹ் சந்தோஷத்தை தந்தான். எனவே இந்த துவாவை 5 நேரம் தக்கியால ஓதி வச்சுக்கி, அது மட்டுமல்ல நாங்கள் ஓதிக்கொள்ளணும், என வீடு வாசல் சொல்லிக்கொள்ளணும். இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்தது மிச்சம் தேவையான ஒரு துவா.
இது போன்று ஏராளமான துவாக்களை தன்னுடைய சஹாபாக்கள் எல்லாம் சொல்லிக் கொடுத்திருக்கிறாங்க. நாங்கள் அதில் ஓதி வரணும், எங்களால் தெரிஞ்சதில் கொஞ்சம். எனவே இந்த துவா என்பது மிக முக்கியமானது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய சஹாபா பெருமக்களுக்கு காட்டிக் கொடுத்த எவ்வளவோ விஷயங்கள் இருக்கிறது. அதில் இது விசேஷமான ஒரு துவா தான். அபூ உமாமா ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட துவா புகாரியுடைய ஹதீஸ்ல வருது. எனவே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில இதை ஓதி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனை, கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், ஆபத்துகள், நோய் பிணிகளை பாதுகாத்து அல்லாஹ் இது லோகத்திலும் ஜெயமெறக்கூடிய பாக்கியங்கள் கொடுப்பானாகவும். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.